வணக்கம். இது வழக்கு. தவமாய் தவமிருந்து பெற்ற பிள்ளை இவன். 5 வருஷம் குழந்தை இல்லாத இருந்து பிறந்து எனக்கு பிரயோஜனம் இல்லாத பண்ணிட்டு போயிட்டானே. கிணற்றில் பிணமாய் மிதந்த துயரத்தின் பின்னணி. 10 நாள் உனக்கு தூக்கணும் இல்ல பாரு, சாவு என் கையில் தான் சொல்லிக்கிறான். அதிகமாக பையன் 10 நாள் சொல்லிடுறான். ஊர் பாசத்தால தன் கூட வேலை பார்க்கிற ஒருத்தரை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்த அந்த நபர் இன்னைக்கு ஒரு கொலை குற்றவாளி. நண்பனையே தீர்த்து கட்ட அப்படி என்ன அவசியம் வந்தது? சமீபத்தில் ஒரு நாள் பகல் வேளை வேலூர் மாவட்டம் ஆம்பூர் 2வது தார்வழிச்சாலை அருகே உள்ள ஒரு பயன்பாடற்ற விவசாய கிணற்றில் சுமார் 30 வயது மதிக்கத்தக்க ஓர் ஆண் பிணம் தண்ணீருக்கு மேலாக மிதப்பதை அவ்வழியே சென்ற சிலர் கண்டனர். அவர்கள் உடனே ஆம்பூர் டவுன் காவல் நிலையத்திற்கு தகவல் கொடுத்தனர். சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த காவல்துறையினர் கிணற்றில் மிதக்கும் அந்த ஆண் பிணத்தை மேலே எடுக்கும் ஏற்பாட்டினை செய்தனர். அந்த பிணம் உப்பி தோல் நிறம் மாறிய நிலையில் காணப்பட்டதால் யார் என்று உடனே அடையாளம் தெரியவில்லை. எல்லாருமே போய் பாத்துக்கிறாங்க, பாடி யாருன்னு இவங்க கண்டுபிடிக்கல வந்துட்டு இருக்கிறாங்க. நாங்களும் பக்கத்துலயே தான் இருந்தாங்க. ஆனா நாங்க பாடி அந்த போல எனக்கு பையன், அதனால நான் போல. சரின்ட்டு யாருப்பாக்கா யாருன்னு தெரியல, யாரோ பாயிங்க மாட்டாச்சு. ஒரு இடத்துல ஆள் யாருன்னு அடையாளம் தெரியலன்னுட்டு எங்க மதியம் வந்து பண்ணாங்க. அதுக்கு மேல பார்த்து இவனும் வந்தான். யாருப்பானாக்கா அம்மா யாருன்னு தெரியலமா, பாடி அடையாளம் பிடிக்க முடியலன்னுட்டு இவனும் சொன்னான். சரி அதுதான் நம்மளுக்கு தெரியும். அதுக்கு மேல பட்டு அவங்க பாடி எடுத்துட்டு போயிட்டாங்க. இவங்க எல்லாம் வீட்டுக்கு வந்துட்டாங்க. மேலும் அந்த இடம் எப்போதும் ஆள் நடமாட்டம் இல்லாமல் இருப்பதால் சில சமூக விரோத கும்பல் மது அருந்துவதற்கு அந்த இடத்தை பயன்படுத்தி வந்தனர். இதனால் அப்படி மது அருந்திய யாரோ ஒருவர்தான் போதையில் தடுமாறி இந்த கிணற்றில் விழுந்து இறந்திருக்க வேண்டும், இல்லையெனில் தற்கொலை செய்திருக்க வேண்டும் என்று காவல்துறையினர் முதலில் முடிவு செய்தனர். சொல்லுங்க யாரா கந்தம் விட்டுக்கிறாங்களான்ட்டு. சரி யாரான்ட்டு நம்மளுக்கு என்ன தெரியும், கும்பிடாங்க. அதே வெளியில போறேன் எங்கெல்லாம் கலக்கா படித்து பிடிங்கிறாங்க, கலக்கா யாருமே விஷயம் எனக்கு யாருமே சொல்ல. அப்ப ரகன்று வந்து என் மாமா பிள்ளை வந்து 6 மணிக்கு வந்தான். மாமா இந்த மாதிரி கந்தல யாரும் வந்துருக்காங்க தெரியுமா மாமானா. அப்ப எனக்கு யாரும் திடீர்னு பங்கராஜ் வர 3 நாள் ஆச்சு போய் உங்ககிட்ட வந்தா நடலாம், என்கிட்ட வரல மாமான்னு சொன்னாங்க. போய் ஹாஸ்பிட்டல் பாரு, இல்ல நான் டிவியில டேப்ல வரோம் இல்ல போல் டைம் கம்ப்ளீட் பண்ணி திடீர்னு இப்படி சொல்லிட்டு போறேன் உடனே நான் போனாங்க. போயிட்டு டாக்டர் பார்த்து நம்ம ஹாஸ்பிட்டல் போய் பார்த்தேன். ஹாஸ்பிட்டல் பார்த்தா அடையாளம் தெரியல, பாடி தெரியல. ஆனால் கிணற்றில் இருந்து எடுக்கப்பட்ட அந்த பிணத்தின் கால் மற்றும் முகத்தில் வெட்டு காயங்கள் இருப்பதை கண்டனர் காவல்துறையினர். அப்படியானால் இந்த இளைஞரை யார் கொலை செய்திருப்பார்கள்? எதற்காக கொலை செய்ய வேண்டும்? காவல்துறையினர் உடனே தீவிரமாக புலன் விசாரணையை மேற்கொண்டனர். முதலாவதாக அந்த இளைஞர் அணிந்திருந்த உடையை வைத்து அந்த இளைஞர் யார் என்று கண்டறிந்தனர். அடையுமே தெரியல, பாடி ஆயிடுச்சு. மூஞ்சால இருந்த மூஞ்சல்ல வெட்டி வெட்டி மூஞ்செல்லாம் அடிச்சு போட்டாங்க. இந்த வாய ஆடு போகும், சுத்தமா எரு பல்லே கிடையாது, பல்லே இல்லை. அப்புறம் காலைல 5 மணிக்கு எழுந்துப்போம். 5 மணிக்கு எழுந்து போயிட்டு அப்புறம் அப்படியே உள்ள போயிட்டு போலீஸ்காரருக்கு கூப்பிட்டு இந்த மாதிரி என் பையனை காப்பு காக்குற பேண்ட், என் பையன் பொண்ணு காப்பு காக்குற பேண்ட் சட்டை இல்லை, அது வந்து ஒரு இடத்துல பூ போட்டுருக்கோம், சொத்து பூ போட்டுருக்கோம், அதுதான் என் பையன் பேண்ட். அது இவங்க கூட டூலூருக்கு போய் தான் உண்டு செஞ்சு அந்த பூ போட்டுலாம். எல்லாருமே பார்த்தாங்க அந்த பேண்ட் தெரியாது. இருந்து அவனுக்கெல்லாம் உடம்பு அக்கா தங்கச்சி முதல்ல கொண்டு 12 பேர் அவங்க அம்மா எல்லாருமே தெரியும், என் மாமா பசங்க கூட தெரியும் அந்த பேண்ட். எல்லாமே அந்த பாடி பாத்துக்கிறாங்க. பார்த்துட்டு கும்பிட்டு இருந்துக்கிறாங்க. இப்படி பட்டுங்க இருப்பாங்க இந்த கம்யூனிட்டிகள். அவங்க ஃபர்ஸ்ட் உள்ள போய் நானும் எங்க அக்கா 2 பேரும் போனோம். போயிட்டு வந்து உள்ள போய் என்னால முடியல, அப்படி லிங்கி மூடின்னு போனேன். அப்ப என்ன பார்த்தேன், இந்த இடத்துல கால் வெட்டி இருந்துச்சு, கேள் வெட்டி இருந்துச்சு. அப்படியே பார்த்தேன் இங்க ஒரு வெட்டி இருந்துச்சு, அப்ப இங்க வெட்டி இருந்துச்சு. அப்ப இந்த பக்கம் அடிச்சிருந்தாங்க. இந்த உசுனுக்கு பிடிச்சி அப்படியே அரைச்சி எடுத்துக்கலாம் சார், அப்படியே எடுத்துக்கலாம் சார். இந்த உசுனுக்கு அதே அப்ப அந்த பூ பார்த்தா என் பையன் கண்டுபிடிச்சுதான் நான் இல்லண்ணே, அந்த பேண்ட் கண்ணு இல்லண்ணே, என் பையன் அண்ணாவி பண்ண மாதிரி தான் பைக்கணும். நாங்க எங்க பையன் தான் நாங்க இருந்துக்கணும். அந்த இளைஞர் பத்மராஜு. ஆம்பூர் 3வது தார்வழிச்சாலை பிலால் நகரில் வசிக்கும் ரவி சுகுணா தம்பதியினரின் ஒரே மகன்.
இந்த பத்மராஜு அங்குள்ள ஒரு செங்கல் சூளையில் வேலை பார்த்து வந்துள்ளார். அதே செங்கல் சூளையில் பத்மராஜுவுடன் வேலை பார்த்து வந்தவர் பிரகாஷ். இந்த பிரகாஷ் தன் மனைவி துர்கா, தாய் கமலாட்சி ஆகியோருடன் செங்கல் சூளையிலேயே தங்கி வேலை பார்த்து வந்தார். நாளடைவில் பத்மராஜுவும் பிரகாஷும் நல்ல நண்பர்களாகவும் மாறினர். எல்லாரும் சந்தேகப்பட்டாங்க, எங்க வீட்டுக்காரங்க அந்த மாதிரி எல்லாம் எதுவும் சந்தேகப்படல. கொஞ்ச நாளாவே ரொம்ப தொல்லைச்சு அவரால் சந்தேகப்பட்டுனே இருக்கிறாங்க. அவங்களை வேலை வச்சு கழுங்காக ஆவி அப்படி இப்படின்னு சொன்னாங்க. எங்க மாமியார் எங்க வீட்டுல இருக்கிற ஆளுங்கெல்லாம் எங்க வீட்டுக்காரர் இன்னுமே தப்பு இல்லை, என்னத்துக்கு அவங்களெல்லாம் வேலை விட்டு நிறுத்தணும், வேலை செய்யட்டும் இது அப்படின்னு சொன்னாரு. நாங்களும் வேலை நல்லா செஞ்சிருந்தோம், ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் இருந்தோம். எல்லாம் சாப்பாடெல்லாம் சாப்பிடுவாங்க, நானும் போடுவேன், எல்லாம் ஒன்னாதான் இருந்தேன். எங்க வீட்டுக்காருக்கு ரொம்ப ஃப்ரெண்டு மாதிரி இருந்தார் அவரு. பிரகாஷுக்கு பொருளாதார நெருக்கடி ஏற்படும் சமயங்களில் பத்மராஜு கொடுத்து உதவி வந்தார். ஆனால் சில மாதங்களுக்கு முன் பிரகாஷ் மனைவி துர்காவிற்கும் பத்மராஜுவுக்கும் தகாத உறவு உள்ளதாக அக்கம் பக்கத்தினர் மூலம் பிரகாஷ் மற்றும் அவரின் தாயார் கமலாட்சியும் கேள்விப்பட்டனர். உடனே இருவரும் பத்மராஜுவை கண்டித்ததோடு மட்டுமல்லாமல் செங்கல் சூளையில் இருந்து வேலையை விட்டு துரத்திவிட்டனர். இங்க கொஞ்ச நாள் 2-3 மாசமா பிரச்சனை ஆகி சரி எங்க வீட்டாண்டெல்லாம் வராதிங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படி தான் அவர் வரதில்லை, எங்க வீட்டுக்காரும் பார்த்ததே இல்லை அவங்கள. வீட்டாண்டுக்கு வந்து போயிருந்து தான் பண்ணாங்க, இல்லைன்னு சொல்லல. ஆனா தவறான ஒரு கருத்து எங்களுக்கு தெரிஞ்சிச்சு, அது மெய்யோ பொய்யோ நம்மளுக்கு தெரியாது. அதனால எங்க வீட்டாண்டுக்கெல்லாம் நீ வராதுப்பா, நம்ம தாயும் புள்ளியமா இருக்கிறோம், எங்க வீட்டாண்டுக்கெல்லாம் நீ வராத அப்படின்னு அந்த பையனுக்கு சொல்லியிருக்கிறேன். அவங்க அம்மா அப்பாவுக்கு ஏமா இது மாதிரி நம்ம எதுவும் தவறு கண்ணில் பார்க்கல, ஏதோ சொல்ற பேசிதான் நம்மளுக்கு கண்ணில் தெரியுது, எல்லாத்துக்கும் நம்ம தாயும் புள்ளியமா இருந்துடலாமா, இவங்க பையனை எங்க வீட்டாண்டுக்கெல்லாம் அந்த பக்கம் அனுப்பாதீங்கன்னு சொல்லிட்டு வந்து நான் 2 மாசத்துக்கு மேலே ஆயிடுச்சு. அதுக்கு அப்புறம் அந்த பையன் இந்த பக்கம் வரதில்லை. சில நாட்களுக்கு முன்பு பத்மராஜுவின் தந்தை ஆம்பூர் பேருந்து நிலையம் கூட்டி வந்து வெளியூருக்கு வேலைக்காக அனுப்பி வைத்தார். 3:55 கடிகாலம் பஸ் ஏற்றிச்சு. நான் போயிட்டு திருப்பி என் பையன் சின்ன பையன் ஃபோன் பண்ணாங்க, அப்பா அண்ணன் வந்து நிற்கிறான்ப்பா, இந்த வேலை செய்யலான்னு. அண்ணா 3 மணி வீட்டுக்கு வந்தான். ஆனால் பத்மராஜனே எனக்கு அந்த வேலை பிடிக்கலப்பா, ஆனால் ஏன்னா பிடிக்கலான்னு எனக்கு அந்த வேலை பிடிக்கல. ஆனால் சரி சாப்பிட்டா வேலை நீ மசாலா பண்ணதை எப்படி நம்ம படம் 15 லட்சம் ரூபாய் நம்ம படங்கிறமே இப்படி பண்ணிருந்தா எப்படி நீ ஊர் சுற்றி இருந்தா எப்படி நீ அண்ணன் திருப்பி சாப்பிட்டு அப்படியே எடுத்து வச்சுட்டு கைகளும் போயிட்டான். கைகளும் போயிட்டு திருப்பி 7 மணி இப்படி போனால் இப்படி வந்தான். திருப்பி நாங்கள் பேசலாம் அவங்ககிட்ட கும்பினா இப்போ நைட்லாம் யாருமே சாப்பிடல, கும்பினா பார்த்துட்டோம். திருப்பி வேலைக்கிழமை வந்தான். அப்போ நாங்கள் சூழலான போயிட்டு இப்படி வந்து ஆட்டமாக வந்தான். திருப்பி நாங்கள் பேசல. வெள்ளிக்கிழமை காலையில் பத்மராஜ் இது நீ ஒன்று திரும்பி நான் ஒன்று வேலைக்கு போகிறேன், நான் உனக்கு கூப்பிடுமா சொல்ல மாட்டேன், உனக்கு சகிக்கிறோம் எதாவது அப்படி சரி அப்படி செய்யணும். அப்படி 8:20 நான் ஆட்டமாக போனே வந்தான். 8:20 நாங்கள் 2 பேர் சாப்பிட்டோம். 2 பேர் சாப்பிட்டதுனால பத்மராஜ் ஒன்று வேலைக்கு போறியா, நம்ம வேலைக்கு போறியா, இல்லை வேற எங்கே நீ வேலைக்கு போறியாடாங்க. இல்லைப்பா நான் ஒரு 5000 ரூபாய் நான் வாங்கிக்கிறேன், நான் ஹயர் சம்பளத்துக்கு வாங்கிக்கிறேன். அந்த துட்டுக்காக ஒரு 5000 ரூபாய்க்கு நான் கூலி வேலை செஞ்சு கழிச்சுட்டு நான் அப்போல்லாம் ரயில்வே டிபார்ட்மெண்ட் வேலைக்கு போகிறோம்பானோ. அவ்வளோதான் என் பையன் கிட்ட பேசிட்டு வந்து அதோடு செய்யணும். திருப்பி அவன்கிட்ட அவன் பார்க்கவே இல்லை, மூஞ்சி பார்க்கல. நானும் அவனை பார்க்கலாம், யாருமே அவன் பார்க்கவே இல்லை. அவன் என்னையும் பார்க்கல, அவனும் அவன் பார்க்கல. தவமாய் தவமிருந்து பெற்ற பிள்ளை இவன். 5 வருஷம் குழந்தை இல்லாத இருந்து பிறந்து எனக்கு பிரயோஜனம் இல்லாத பண்ணிட்டு போயிட்டானே. கிணற்றில் பிணமாய் மிதந்த துயரத்தின் பின்னணி. 10 நாள் உனக்கு தூக்குறோம் இல்ல பாரு, உன் சாவி என் கையில் தான் சொல்லிக்கிறேன். அதே மாதிரி என் பையன் 10 நாள் தூக்கலாம். சில நாட்களுக்கு முன்பு பத்மராஜுவின் தந்தை ஆம்பூர் பேருந்து நிலையம் கூட்டி வந்து வெளியூருக்கு வேலைக்காக அனுப்பி வைத்தார். இது நடந்த 3 தினங்களுக்கு பின்புதான் பத்மராஜு கிணற்றில் பிணமாக கிடந்தார். காவல்துறையினர் முதற்கட்டமாக பத்மராஜுவின் உறவினர்கள் 11 பேரை சந்தேகத்தின் பேரில் கைது செய்து விசாரித்தனர். அவர்கள் யாரும் பத்மராஜுவை கொலை செய்யவில்லை என தெரிய வந்ததும் பிரகாஷ் மீது காவல்துறையினர் கவனம் திரும்பியது. முதலில் மறுத்த பிரகாஷ் பின்பு பத்மராஜுவை கொலை செய்ததை ஒத்துக்கொண்டு வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார். அந்த வழக்குல முதல்ல 174 CRPC படி சந்தேக நிறுவனம் வரணும்னு சொல்லி குற்ற வழக்கு பதிவாயிருக்குதுங்க.
தின்னிட்டு குற்றம் செஞ்சவர் கொலை செஞ்சவர் தானா வந்து முன்னிட்டு ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்ததன் அடிப்படையில் அந்த வழக்கத்தை 302 ஐபிசி பிரகாரம் கொலை வழக்க பிரிவு மாற்றம் செய்யப்பட்டிருக்கு. இதுல இறந்து போன பத்மராஜ் என்பவர் தன்னுடைய மனைவி கிட்ட தவறான உணவு வச்சிருந்ததுனால அவர் வந்து அதிக அளவுக்கு மது கொடுத்து மயக்கான பின்னாடி கொலை செஞ்சு கிணத்துல வீசிருந்தாங்க. இது அவர் ஒப்புதல் வாக்குமூலம் கொடுக்கிறாரு. தன் மனைவியுடன் தொடர்பு படுத்தப்பட்ட பத்மராஜுவை தீர்த்து கட்ட திட்டம் போட்டு தேடியிருக்கிறார். அப்போது வெளியூர் சென்று வேலை தேடி விட்டு ஆம்பூர் பேருந்து நிலையம் வந்த பத்மராஜு பிரகாஷின் கண்ணில் தென்பட்டிருக்கிறார். உடனே பிரகாஷ் பத்மராஜுவை அழைத்துக் கொண்டு போய் மது வாங்கி கொடுத்து குடிக்க வைத்திருக்கிறார். போதை ஏறிய நிலையில் பத்மராஜு இருக்கும்போது பிரகாஷ் கொடூரமாக வெட்டி கிணற்றில் வீசியதாக கூறப்படுகிறது. காவல்துறையினர் குற்றம் சாட்டப்பட்ட பிரகாஷை நீதிமன்றத்தில் ஒப்படைத்தனர். ஆனால் பத்மராஜுவின் தந்தையோ கடன் கொடுத்திருந்த தன் மகன் பணத்தை திருப்பி கேட்டதால் தான் பிரகாஷ் இப்படி கொலை செய்து விட்டார் என்கிறார். பண்ணி போட்டுக்கல என்னடா உங்களுக்கு பண்ண ஒரு மணி ராத்திரி 2 மணி ராத்திரி வரவங்க கூடுமா ஒரே தடல் சாரு ஒரே தடல 2 பேர் கறி நல்லா அண்ணன் மாதிரி நல்லா போலாம் நல்லா இருப்பாங்க வந்து அவன் சட்டையும் படையும் சட்டை மாற்றி மாற்றி போட்டு இங்க இருப்பான் எல்லாரும் கூட்டு வாடா 10 மாதிரி வாடா 10 மாதிரி கூட்டுமா ஜோன்னு மழை பஞ்சா சார் வந்து கூட்டுமா அவங்க சொல்லாண்ட இருப்பாங்க இவங்க வந்து பொன்னாட்டி வந்து இவங்க தான் இருப்பாங்க. என் பையன் வந்து சொல்லாண்டாங்க நாய் மாதிரி காத்துனா இருப்பாங்க போய் காத்துனா இருப்பான். அது நன்றி விட நினைக்கல சார். என் பையனுக்கு வந்து பணம் தரணும் அதாவது வேலை செஞ்ச ரூபாய் தரணும். அந்த வேலை செஞ்ச ரூபாய் போய் கேட்டுக்கிறான் ஒரு 10 அதாவது அவனுக்கு 10 நாள் சண்டை வரப்போ தவறப்ப என் பையன் சண்டை போடுகிறானுங்க. சண்டை போடுற வேணா சொல்லிக்கிறான் திருகாசம் என் பையனை 10 நாள் உனக்கு தூக்குறான் இல்லையா பாரு அவன் சாவி என் கையில் தான் சொல்லிக்கிறான். அதே மாதிரி என் பையன் 10 நாள் தூக்கிறான் சொல்லுங்க. ஆனால் பிரகாஷின் மனைவி துர்காவோ தன் கணவர் இந்த கொலையை செய்திருக்க முடியாது என்கிறார். வீட்டுக்காருக்கே தெரியாது அவர் இறந்தது. அவர் போஸ்ட்மார்ட்டம் பண்ண பின்னாடி தான் எங்க வீட்டுக்காருக்கே தெரியும் அவர் தான்ட்டு. அப்புறம் வந்து கூட்டின்னு போயிட்டாங்க விசாரணை தான் பண்றோம்னு கூட்டின்னு போயிட்டு அடிச்சு நீ சொல்லலன்னு ஒத்துக்கலன்னா உங்க வீட்டுல இருக்கிற ஆளுங்களெல்லாம் கூப்பிடும் அவங்களுக்கு அக்கா தங்கச்சி 6 பேரு அவங்களெல்லாம் கூப்பிட்டு நாங்க அடிக்குவோம் அப்படி இப்படின்னு சொல்லி பதில் கொடுத்து எங்க வீட்டுக்கார ஒத்துக்க வச்சுட்டாங்க. தப்பெல்லாம் எதுவுமே அவர் பண்ணதே இல்லை. என்ன கூட ஒரு அடி கூட ரொம்ப அடிச்சாருன்னா என்ன கூட அடிக்கிறது இல்லை. அவரு அந்த மாதிரி ஆளும் இல்லை. அவரு கொலை பண்ற அளவுக்கெல்லாம் அவருக்கு தைரியம் இல்லை. அன்னைக்கு 7:30 மணி வரைக்கும் மணல் வண்டிக்கு போயிருக்கிறாரு. மணல் வண்டிக்கு போய் 7:30 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு 7:30 மணி வரைக்கும் அங்கே இருந்துட்டு 8 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வந்துட்டாரு. வந்துட்டு படுத்துட்டாரு. அதுக்கு மேல் பட்டு நம்மளுக்கு என்ன நடந்தது தெரியாது. இவங்க தான் செஞ்சிருக்கிறாங்கன்னு அவங்க சொல்றாங்க. ஆனால் என் பொண்ணு வந்து செய்யல. அது அம்மா எந்த பாவம் பொண்ணு நான் கண்ணில் பார்க்கல. அது யார் செஞ்சதோ எங்களுக்கு தெரியாது. ஆனால் என் மேலே சொல்றாங்க. சரி போலீஸுங்க வந்து அடிக்கும்போது வந்து நீ நான் என்ன வாக்குமூலம் கேட்டாங்க. நான் அடிக்கலன்னு சொன்னேன். நான் எதுவும் செய்யல சாராங்க. நீ செய்யலன்னா கூட நீ தான் செஞ்சோன்னு ஒத்துக்கோ நாங்கள் உன்னை அடிக்கிறதில்ல விட்டுடுறோன்னுட்டு சொல்லியிருக்கிறாங்க. சரி நம்ம அடிக்க தாங்க மாட்டாங்க நான் தான் செஞ்சேன் அப்படின்னு ஒத்துக்கிறாங்க. பத்மராஜுவின் குடும்பத்தினரோ தங்கள் மகனை பிரகாஷ் மட்டுமே தனியாக கொலை செய்திருக்க வாய்ப்பில்லை என்றும் கூறுகின்றனர். என்ன நஷ்டம் நான் கட்டுத்தரேன் நான் சொல்றது அந்த நஷ்டம் நான் கட்டுத்தரேன். அண்ணாயமா என் பையனை இப்படி வெட்டி கொண்டு உனக்கு எல்லாரும் வந்தது உனக்கு சொல்லு. ஆனா ஒருத்தனால செயல் சார் இதெல்லாம் எல்லாம் வந்து 4-5 பேர் சேர்ந்து செஞ்சுக்கிறாங்க. 2 பொம்பளைக்கு 4 ஆம்பளைக்கு சேர்ந்தா செஞ்சுக்கிறாங்க. இப்ப நல்லா டவுட் வந்த மாதிரி இருக்கும். கம்பெனி வந்து நான் ஃபர்ஸ்ட் வந்து 2 பேர் முன்னா கொடுத்துறாங்க. அதாவது பெருகாசம் சுந்தரராஜன் தான் கொடுத்தேன். இவங்க பண்ணாங்க நான் ஒட்டனா கால் பண்ணான்னு பொத்துக்குன்னு அவங்க அக்கா வீட்டுக்காரர் விட்டுக்கிறாங்க. சுந்தரராஜ் விட்டுக்காரன் இப்போ இவன் தாங்கிறான். இப்போ வந்து எனக்கு ஒன்னா வந்துடும்னா அவங்க அம்மா இல்ல அவங்க தங்கிச்சு இல்ல வேற யாரான இருக்கலாம். ஆனா அவங்க அம்மா டெஃபினட்டா சார் அதுல எனக்கு தெரியும் சார். சப்ரேட் கொடுத்துட்டு வந்தேன். வெளிக்கிழமை கொடுத்துட்டு வந்தேன். சாரி மாதிரி எனக்கு சந்தேகம் இருக்குது. இன்னும் 5 பேர் மேலுங்க. சரி 6 பேருனாலும் சொன்னேன். சுந்தரராஜ் ரகு ரமேஷ் மாமன் பிள்ளை தான். இப்போ ரமேஷ் விஜயா அவங்க அம்மா லட்சுமி எல்லா பேர் கொடுத்துட்டா வந்துடுறேன். மேலும் பத்மராஜுவுக்கு கொடுக்கப்பட்ட மதுவில் விஷம் கலந்திருக்கலாம் என்றும் சந்தேகப்படுகிறார்கள். ஆனா கூட்டின்னு போயிட்டு அன்னைக்கு 1 மணி குடிச்சிக்கலாம் சார் என் பையனை. 1 மணிக்கு வந்து அடுத்த போய் வேலைக்கு கிடக்குறான் இல்லன்ட்டு
இப்படி வந்து அட்டமா வரப்ப இவன் என்ன பண்ணிக்கலாம், டூ வீலர் வந்துடுறான், யார் என் மச்சான் வந்துக்கிறான். இவன் அவனு சேர்ந்து பிடிக்க வச்சுக்கிறான் அந்த பையனை. பிடிக்க வச்சு 3:30 மணி பிரிட்ஜ் வந்துருக்கான். 3 மணிக்கு வந்து 4 மணி போய் அந்த ரயில் பிரிட்ஜ் இருப்பார், ரயில் ஸ்டேஷன் அந்த இடத்துல இருந்துக்கிறானுங்க. அந்த இடத்துல வந்து அப்படியே அங்கங்க இவங்க வச்சு நைட் 8 மணிக்கு வந்து பையில ஒரு குவார்டர் வாங்கி கொடுத்துக்கிறாங்க. அந்த குவார்டர் வந்து விசுங்க குத்து குத்து மாதிரி இருக்குது அந்த அதுல இருந்து. ஆனா நாங்க பார்க்கவே, நாங்க இது வரைக்கும் பார்க்கல. போன வாரம் தான் நாங்க அதே எடுத்தோம். நாங்க அந்த பாட்டில் அதை எடுத்துட்டு நல்லா எங்களுக்கு தெரியும். தற்சமயம் பத்மராஜுவை இழந்து தவிக்கும் அவரின் குடும்பத்தினருக்கு ஆறுதல் சொல்ல எவரும் இல்லை. என் பையன் இப்படி பண்ணுவான் நான் எதிர்கொள்ள பார்க்கலப்பா. இன்னைக்கு நான் வயிறு எரிஞ்சு இருந்து 1 மாசமா அவனை பார்க்க முடியாத அளவுக்கு நான் தவிக்கிறேன் பாரு. ஆனா அது அவங்களுக்கு நல்ல நிலம் வருமானு கூட எனக்கு தெரியல சார். நான் எப்படி குங்கி போய் தேர்தல் உக்காந்து போறவங்களை பாருங்க, நல்லா என் பையன் மாதிரி தெரியறான் பாரு. ஆனா அவங்களுக்கு எந்த நிலமும் தருவானே எனக்கு தெரியல. வானாப்பா வானாப்பான்னு சொன்னது கூட இல்லாத போய் சேர்ந்து இந்த மாதிரி படி போட்டு என் பையன் இப்படி பண்ணிட்டானே தாய். இன்னைக்கு நான் சேர்ந்த அளவுக்கு கூட இல்லாத என்னை இப்படி பண்ணி எடுத்துட்டு போயிட்டாங்களே. அந்த படுமாறி பையனுக்கு நல்ல நிலம் வருமா எனக்கு தெரியல சார். என்னை பத்தி வயிறு எப்படி எல்லாம் வளர்த்த நான் 5 வருஷம் குழந்தை இல்லாத இருந்து பிறந்து எனக்கு பிரயோஜனம் இல்லாத பண்ணிட்டு போயிட்டானே. ஒரு நாளைக்கெல்லாம் நினைச்சு பார்த்து நான் அப்படியே குறி மாதிரி ஒருங்கி போய் கிடக்குறேன். வேலைக்கு போக சொல்ல வாடாடான்னா ராத்திரில எல்லாம் வந்து கூட்டின்னு போவான். வாடா போலான்ட்டு நீண்டாண்டு வந்து ஒரே தட்டுல சோர்த்துன்னுவானுங்க. அந்த நம்பிக்கையில தான் என் பையன் அவனோட போனான தவறான வந்து சாவடிக்கிறான்னு நினைச்சிருந்தான். கூட சேர்ந்து கூட இருக்க மாட்டான்ப்பா. வயசாத்தா கொல்லிய இப்படி பண்ணிட்டு போயிட்டாங்க. எப்படி நான் எடுத்தா சொல்ல என் பொண்ணை துடிச்சான்னு கூட எனக்கு தெரியலையாம்மா. வழக்கு நிகழ்ச்சியில் இது சொல்வதெல்லாம் சட்டம் பகுதி. சமீபத்தில் வாட்ஸ்அப்பில் ஒரு பெண்ணின் புகைப்படத்தை போட்டு அவர் சிலிண்டர் திருடி என ஒரு நபர் பேசுவது பரபரப்பாக பகிரப்பட்டது. இந்த நிலையில் அந்த புகைப்படம் தவறான நோக்கத்தில் பரவவிடப்பட்டுள்ளதாக அந்த பெண்ணின் சார்பாக புகார் அளிக்கப்பட்டுள்ளது. இப்படி ஒரு சூழ்நிலையில் அந்த பெண் என்ன செய்ய வேண்டும்? இதுபோன்ற புகார்களில் அந்த புகைப்படத்தை பரவவிட்டவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க முடியுமா? தகவல் பரிமாற்றம் அப்படிங்கறத பொறுத்த வரைக்கும் விஞ்ஞான ரீதியாக தற்போது முன்னேறி உள்ளோம். முன்னெல்லாம் வந்து இமெயில், செல்போன்ல பேசுறது மற்றும் SMS அப்படிங்கிற விஷயங்களை பொறுத்த மட்டுமே இருந்து வந்தது. தற்போது விஞ்ஞான வளர்ச்சியில வந்து அது வாட்ஸ்அப், பேஸ்புக், ட்விட்டர் அப்படிங்கிற சமூக வலைதளங்களுடைய பிரிவுகளில் வந்து உடனடியாக செய்தி பரிமாற்றங்கள் நடந்து வருகிறது. அப்படிப்பட்ட விஷயங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு நபர் ஆணோ பெண்ணோ அவங்களுக்கு எதிராக அவருடைய நட்பெயருக்கு அவங்களுடைய பெயரை களங்கப்படுத்தும் வகையில உள்நோக்கத்தோடு ஒரு தவறான ஒரு செய்தி வெளியிடப்பட்டிருக்கிறது. அதன் காரணமாக வந்து நட்பெயர் கெட்டுவிட்டது, என மானம் போச்சு, மரியாதை போயிடுச்சு அப்படிங்கிற தொடர்பாக ஒரு நபர் புகார் கொடுத்தால் காவல்துறையினர் வந்து நடவடிக்கை எடுக்கலாம். அப்படிப்பட்ட தருணங்கள்ல அவங்க அதை விசாரிச்சு அது உண்மைதானா, அந்த தகவல் அவங்க சொல்லக்கூடிய புகாரில் இருக்கக்கூடிய சாராம்சங்கள் உண்மையாக இருக்கும் பட்சத்தில் வந்து அவங்க வழக்குப்பதிவு செஞ்சு நடவடிக்கை எடுப்பது இருந்து வருகிறது. ஏன்னா இப்பெல்லாம் சமூக வலைதளங்கள்ல ட்விட்டர்ல ஒரு கருத்து ஒன்று போட்டாலே அதற்கு 2 எதிர்மறையான கருத்துகள், ஒன்னு வந்து அதை ஆமோதித்தும் இன்னொன்னு அதை எதிர்த்தும் வந்து கருத்துகள் போட்டு அதன் காரணமாக அந்த செய்திகள்ல வந்து அது பல பரிணாமங்களை ஏற்படுத்தி அது வந்து உடனடியாக ஒரே நாள்ல வந்து பல லட்சம் பேருக்கு அந்த செய்திகள் போய் சேர்ந்து விடுகிறது. அப்படிப்பட்ட விஷயங்களை பொறுத்த வரைக்கும் சமூக வலைதளங்களை வந்து பயன்படுத்தி அதை செய்யக்கூடிய நபர்கள் வந்து அவங்க ரொம்ப கண்காணிப்பாகவும் எந்த விதமான ஒரு செய்தியாக இருந்தாலும் சரி அதனுடைய நம்பகத்தன்மையை வந்து உறுதி செய்து அதன் பிறகே மற்றவருக்கு அதை அனுப்பணும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து அந்த சமுதாய பொறுப்பு வரணுங்கிறதுக்காக சட்ட திருத்தங்கள்லாம் மாறுதல் செய்யப்பட்டு அது நடைமுறையில் இருந்து வருகிறது. சமீபத்தில் 2014 ஆகஸ்ட் மாசம் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வந்து அந்த குண்டாஸ், அதாவது குண்டர் தடுப்பு சட்டத்தில் வந்து ஏற்கனவே இருந்தது வந்து வனக்குற்றவாளிகள், இல்ல வந்து அவங்க வந்து மரங்களை கடத்துபவர்கள், வீடியோ பைரசி அந்த குற்றங்கள் புரிவங்க, விபச்சார தொழில் புரிகிறவங்க, மருந்து கடத்தல் செய்வர்கள், நிலத்தை அபகரிப்பவர்கள் அப்படிங்கிற கோட்பாட்டு கீழாக வந்து இருந்த குற்றச் செயல்கள்ல இப்போ கணினி வெளிச்சட்ட குற்றவாளி, அதாவது சைபர் கிரைம் அஃபண்டர்ஸ் அப்படிங்கறதையும் உள்ள கொண்டு வந்திருக்காங்க. அந்த ஆம்பிட்ல கொண்டு வந்ததற்கான அடிப்படை நோக்கமே என்ன அப்படின்னா, அதாவது பொது அமைதிக்கு வந்து பங்கம் ஏற்படுத்தும் வகையில நேரடியாகவோ இல்ல எதிரடியாகவோ ஏதேனும் ஒரு செயலை செய்வதற்கோ இல்ல செய்வதற்கு ஆயத்தமாக ஒரு நபர் இருக்கக்கூடிய பட்சத்துல அந்த நபரை பொறுத்த வரைக்கும் போலீசார் நடவடிக்கை எடுக்கலாம். அவங்க மேல வந்து குண்டர் தடுப்பு சட்டம் பாயும் அப்படிங்கறத அந்த சட்ட திருத்தம் தான் ஏற்படுத்தி இருக்கிறது. ஏன்னா அப்படிப்பட்ட குற்ற செயல்கள் வந்து தொடர்ச்சியாக பலவிதமான வழக்குகள் ஏற்பட்டு
அதன் காரணமாக பலவிதமான மரணங்கள் ஏற்படும் சூழலும் தள்ளப்பட்டிருக்கிறது. ஆக ஒரு தனிநபருடைய வாழ்க்கை எந்த வகையிலும் பாதித்து போயிடக்கூடாது அப்படிங்கிற விஷயத்துக்கும் சரி, பொது அமைதிக்கு பங்கம் ஏற்படுத்தும் வகையில எந்த ஒரு செயலை யாரும் புரிஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக அந்த சட்ட திருத்தம் தமிழகத்தில் புகுத்தப்பட்டு அந்த சைபர் கிரைம் அஃபெண்டர்ஸ்க்கு எதிராக அந்த சட்ட திருத்தம் ஏற்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட தருவதில் ஒரு பெண்ணோ ஆணோ போய் புகார் கொடுக்குறாங்க, அவங்களுக்கு ஒரு நட்பெயர் அது களங்கப்படுத்தி விட்டது, இந்த மாதிரி ஒரு தப்பான செய்தி அனுப்பிச்சிருக்காங்க அப்படிங்கறத வாட்ஸ்அப்லயோ இல்ல ட்விட்டர்லயோ இல்ல பேஸ்புக் அக்கௌண்ட்லயோ எதுல இருந்து அவங்க கண்டுபிடிச்சாங்களோ அதை சொல்லும் பட்சத்துல விஞ்ஞான ரீதியாக அது யாருக்கெல்லாம் போயிருக்கிறது, ஐபி அட்ரஸ் என்ன, சர்வர் அக்கௌண்ட் என்ன அப்படிங்கறதெல்லாம் ஆய்வு செய்து ஒவ்வொரு மாவட்டத்திலும் இருக்கக்கூடிய சைபர் கிரைம் யூனிட் அவங்களும் சரி, சென்னை போல இருக்கக்கூடிய பெருநகரம் இருக்கக்கூடிய சைபர் கிரைம் செல்லுல அவங்க வழக்கு பதிவு செஞ்சு அவங்களுடைய விஞ்ஞான வகையில அதை விசாரித்து யார் இதற்கு ஆதி அந்தமாக செயல்பட்டது அப்படிங்கறத கண்டுபிடிச்சு அவங்களுக்கான தண்டனை பெற்று தந்த வழக்குகளும் தமிழகத்தில் ஏராளமான வழக்குகள் இருக்கிறது. ஆகவே ஒரு செயலை பொறுத்த வரைக்கும் ஒருத்தருடைய நட்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தும் வகையில செய்யக்கூடிய பட்சத்துல, அதுவும் ஒரு தவறான தகவலாக இருக்கும் பட்சத்துல அதை போலீசார் நடவடிக்கை எடுத்து தண்டனை பெற்று தருகிறார்கள். மீண்டும் வேறொரு வழக்கோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.